இன்னைக்கு என்னதுன்னா ஃபிஷ் கட்லெட். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லணும். இதை எப்படி செஞ்சோமோ அதை நாங்கள் வீடியோவில் போட்டு வச்சுருக்கோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மீன் கட்லெட்டுக்கு மீன் வேக வச்சு எடுத்துருக்கோம். உருளைக்கிழங்கு தேவை, அதையும் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். சின்ன வெங்காயம் வெள்ளைப்பூடெல்லாம் நச்சு வச்சுருக்கோம். மீனை வந்து முள் இல்லாமல் எடுத்துருவோம் தனித்தனியாக. பாருங்கள், மீனை வந்து முள் இல்லாமல் தனித்தனியாக அழகாக எடுத்து முள் இல்லாமல் எடுத்துருங்க. முள் இல்லாமல் எடுத்து நல்லா எல்லா மீனும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்குவோம். இந்த மீன் நல்லாயிருக்கும். இங்கே இது வந்து நம்ம பங்கடின்னு சொல்லுவோம். நல்லா கறி சூப்பராக இருக்கும். இதில் நமக்கு மீனோட கறி தான் நல்லா இருக்கணும், அதுக்கு தான் நல்லது. ஆனால் பெரிய மீன் வாங்க மாட்டோம் நாங்கள், சின்ன மீனில் தான் எதாவது செய்வோம். இந்த மீனில் பாருங்கள், எடுத்தாச்சு. நல்லா தேங்காய் பூ மாதிரி அப்படி சரசரன்னு நான் கொஞ்சம் பிணைஞ்சி வச்சுருவோம். பாருங்கள், அப்படி நைஸாக இந்த மாதிரி மீனை உடச்சி வச்சுருங்க. சரிங்களா? இப்போ வந்து கிழங்க பிணைஞ்சிருவோம். வேக வச்சு எடுத்து வச்ச கிழங்க நைஸாக பிணைஞ்சிருவோம். நல்லா அது பூ போல் வெந்துருச்சு. நல்லா நல்லா அப்படியே நைஸாக பிணைஞ்சிரும். பாருங்கள், எவ்வளோ நைஸாக பிணைஞ்சு இப்படி இருக்கணும். பார்த்தீங்களா? இப்படி நைஸாக பிணைஞ்சு வச்சுருங்க. இப்போ இதோட நம்ம மீன் ஆட் பண்ணிடுவோம். மீன் எடுத்துட்டோம், இதில் ஆட் பண்ணிடுவோம். அந்த கிழங்கோட அந்த மீனை ஆட் பண்ணிட்டோம். இனி சேர்த்து இதை பிணைய போகிறோம். பாருங்கள், நல்லா நைஸாக பிணைஞ்சிருங்க. சேர்த்து கிழங்கோட மிக்ஸ் ஆகணும் நல்லா. அப்போ தான் கட்லெட்டுக்கு நல்ல மீனோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். பாருங்கள், இதோட சின்ன வெங்காயம் பச்சை மிளகாயும் நான் வெட்டி வச்சு அதை வந்து கொஞ்சம் பிணைஞ்சி வச்சுருக்கோம். அதையும் இதில் ஆட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் பூண்டு அதை கொஞ்சம் சீச்சு வச்சுருக்கோம் சின்னதாக, அதையும் இதில் ஆட் பண்ணுவோம். இந்த வெள்ளைப்பூடு போட்டதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இது மஞ்சத்தூள் போட்டுருங்க. அதுக்கு அடுத்து சின்ன சம்மச்சில் 1 டேபிள் ஸ்பூன் நம்ம மிளகு பொடி அதில் ஆட் பண்ணிடுவோம். அடுத்து வந்து அதே ஒரே சின்ன சம்மச்சில் கரம் மசாலா அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிடுவோம். அடுத்து வந்து மிளகாப்பொடி, இது கொஞ்சம் பெரிய சம்மச், அதுக்கு வந்து 3 மடங்கு அதிகம் உள்ளது, அது இதில் ஆட் பண்ணிடுவோம். ஏன்னா போட்டு வந்து 6 கிழங்கு, அப்புறம் நம்ம அதுக்கு தகுந்தாப்பில் மீன் 4 மீன் பெருசாக போட்டிருக்கோம். அதுக்கு தகுந்தாப்பில் குவான்டிட்டிக்காக நம்ம மிளகாப்பொடி கொஞ்சம் கூட போட்டிருக்கோம். இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணுறோம். அதில் ஆட் பண்ணிடுவோம். ஏன்னா ஆல்ரெடி கொஞ்சம் வெள்ளைப்பூடு போட்டோம், லைட்டாக பெருங்காயம் போட்டிருக்கணும், நல்லது நமக்கு சேஃப்டி. இப்போ இதெல்லாம் சேர்ந்து நம்ம பிணைஞ்சி வச்சுக்குவோம். இதில் அப்படியே எலுமிச்சம்பழம் ஆட் பண்ணிடுவோம். எலுமிச்சம்பழம் சாறு போட்டோன்னா சூப்பராக இருக்கும். சேர்த்து அப்படியே பிணைஞ்சிருவோம். பாருங்கள் எப்படி மசாலா எப்படி இருக்குன்னு பாருங்கள். பிணைஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருவோம். அப்போ தான் நல்லாயிருக்கும். 10 நிமிஷம் ஊற வச்சுருவோம். இப்போ இதை வந்து நல்லா உருட்டி கட்லெட் ஷேப்பில் உருட்டி வச்சுக்குவோம். லைட்டாக பாருங்கள் எப்படின்னு. இப்படி அழகாக கொஞ்சமாக எடுத்துக்கோங்க கையில். அப்படி நல்லா இப்படி தான் கெட்டியாக இருக்கணும், ரொம்ப தண்ணியெல்லாம் இருக்கக்கூடாது. பாருங்கள்,
இப்போ நல்லா உருட்டிக்கிட்டு 2 கையிலையும் வச்சு அப்படியே உள்ளங்கையில் வச்சு அப்படியே அமுக்குங்க. ரவுண்ட் ஷேப்பில் அப்படியே வச்சு இங்கே பாருங்க. இப்போ இதை அப்படியே ரெடி பண்ணி இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். கையில் ஒட்டவே இல்லை பாருங்கள், அது தகுந்தாப்பில் இருக்கணும். ரொம்ப கொலன்னு இருந்துச்சுன்னா பிடிச்சிக்கும். இப்போ எல்லாத்தையும் உருட்டி வச்சுக்கணும் டக்கு டக்குன்னு. யாருங்க இது மாதிரி சைஸாக உருட்டி ரெடி பண்ணிட்டோம். இனி இதை வந்து எண்ணெயில் போட்டு எடுக்கிறது தான். பேன் வச்சுட்டோம், சூடாது. இதில் வந்து நம்ம கொஞ்சம் கடுகெண்ணெய் சேர்த்துக்குவோம். ஏன்னா கவுச்சி ஐட்டத்துக்கு கடுகெண்ணெய் ரொம்ப நல்லது. நார்மலாகவே கடுகெண்ணெய் சாப்பிட்லாம், ரொம்ப நல்லது. கடுகெண்ணெய் சேருங்க, உடம்புக்கும் நல்லது. எண்ணெய் காஞ்சிருச்சு. இனி வந்து இந்த கட்லெட் நம்ம செஞ்சு வச்சதை இப்போ போட்டுருவோம். கடுகெண்ணெய் வாடை தூக்குதுங்க. ஒரு பக்கம் வந்துருச்சு, அப்படியே திருப்பிடுவோம் டக்கு டக்குன்னு. பாருங்கள், வாவ் சூப்பர். அப்படியே ரெட்டிஷாக அழகாக இருக்கு பாருங்க. செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. கடுகெண்ணெய் பிடிக்காதவங்க வேறு எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க, அதுக்காக அப்படிலாம் இல்லை. கடுகெண்ணெயில் வந்து அது நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். கடுகெண்ணெய் உடம்புக்கும் நல்லது. நல்லா வெந்துருச்சு பாருங்கள், எவ்வளோ சூப்பராக ரெட்டிஷாக நல்லா அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ எடுத்துருவோம். பாருங்கள், 2 பக்கம் சூப்பராக வந்துருச்சுங்க. அழகாக சூப்பராக இருக்கு பாருங்க. சாப்பிடுங்க. வாவ், அப்படியே மணக்குதுங்க. சாப்பிட்டா பாப்பா அடுத்து எப்படி இருக்குன்னு. சாப்பிட்டு பார்ப்போம். சூடாக இருக்கு. சூப்பர். ஃபிஷ் கட்லெட்னா ரொம்ப சூப்பராக இருக்கு. சூப்பர். இதே மாதிரி செஞ்சு பாருங்க. நாங்கள் செஞ்சதை வீடியோவில் போட்டிருக்கோம், சாப்பிட்டு பாருங்க. சூப்பர். சூப்பராக இருக்கும். இது உங்களோட எஸ்குமார் அந்தமான் சேனல். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த், பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய், டாடா.